ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெர்பல் சோப்பில் எந்த மாதிரி டைப்பில் வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஒன்று வந்து மெல்டன் போர், இன்னொன்று வந்து கோல்டன் போர். மெல்டன் போர் அப்படின்னா சோப் பேஸ் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி செய்கிறது. கோல்டன் போர் அப்படின்னா காஸ்டிக் சோடா ஆயில் வச்சு செய்கிறது. இதில் வந்து நம்ம மெல்டன் போரில் வந்து நம்ம செய்ய போகிறோம். என்ன சோப் செய்ய போகிறோம் அப்படின்னா ஏபிசி சோப்பு. ஏபிசி சோப் அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணோட சாறு எடுத்து அதை வந்துட்டு சம அளவு எடுத்து அந்த சாறை வந்து சோப் பேஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது செய்யலாமா? ஃபஸ்ட்டு என்ன சோப் பேஸ், கோட் மில்க் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கோட் மில்க் பேஸ் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இப்போ 100 கிராம் சோப்பு வேணும் அப்படின்னா 100 கிராம் அளவு, 100 கிராமை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ சாறு எடுத்து தனியாக ஒரு சைடு வச்சுக்கிட்டோம். இப்போ சோப் பேஸ் என்ன பண்ண போகிறோம், டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுட்டு 80% வந்து அந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடணும். 80%க்கு அப்புறம் அந்த சாறை வந்து ஊற்றணும். இது வந்து சாறு எடுத்து நம்ம பண்ணுறோம், ஜூஸ் மூலமாக வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 80% மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஊற்றணும். இது பவுடர் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கும் போதே நம்ம அதை சோப் பேஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 90% வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மெல்லுக்காண்டி வந்துட்டு லாவெண்டர், ரோஸு, ஜாஸ்மின், சாண்டல் எந்த நம்மளுக்கு ஸ்மெல்லு வேணுமோ, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணுமோ அந்த ஆயில் வந்து கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிண்டணும் அப்படின்னா அதோட நுரத்தன்மை வந்து அதிகமாக அதிலே இதாகிடும். நமக்கு சோப்பு வந்து நுரை வந்து நல்லா வராது. லைட்டாக மட்டும்தான் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, 100% வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சிலிக்கான் மோல்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். சிலிக்கான் மோல்ட்லேயும் ஊற்றிக்கலாம், இல்லை டீ கப் இருக்குல்ல அந்த மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஊற்றி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் பாத்திரம் அப்படின்ற மாதிரி, இல்லை பிளாஸ்டிக்னால் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் அந்த மாதிரி இதுனா ஆயில் லைட்டாக தடவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அதில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. சோப்பை விட்டுட்டு நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் அதை வந்து சிலிக்கான் மோல்டு அப்படின்னா டக்குன்னு எடுத்துடலாம். பேப்பர் கப் இந்த மாதிரினா கொஞ்சம் லைட்டாக தட்டி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் அன்னைக்கே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மறுநாள் நீங்கள் அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாகவே விட்டுட்டு மறுநாளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. இது காஸ்டிக் சோடா அப்படி வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 45 நாள் வந்து க்யூரிங்கில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மெல்டன் பவர் வந்துட்டு 1 டேலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.